நம்முடைய கேடகம், நாம் நம்பும் துருகமாய் இருக்கிற தேவனை ஆராதித்து, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது என் கால்கள் சறுக்குவதில்லை என்று சொல்லி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சுலோமா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாத காட்டுதையா, எங்களுக்கு அனுதினம் வெற்றி பாத காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிட ஆமே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. சுலோமா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே ஆமே.
நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே ஆவே. கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே ஆமே. நான் கைவிடப்படுவதில்லை. உங்க ஜீவனை தந்தீர், உமக்கு நன்றியப்பா. என் பாவத்தை சுமந்தீர், உமக்கு நன்றியப்பா. உங்க ஜீவனை தந்தீர், உமக்கு நன்றியப்பா. என் பாவத்தை சுமந்தீர், உமக்கு நன்றியப்பா. சாப நோய்களை எல்லாம் முறியடித்தீரே, புது வாழ்க்கையை தந்து நல்ல சந்தோஷம் தந்தீர். சாப நோய்களை எல்லாம் முறியடித்தீரே, புது வாழ்க்கையை தந்து என்னில் சந்தோஷம் கொண்டீர். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, 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 நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. பேர் சொல்லி அழைத்தீர், உமக்கு நன்றியப்பா. உங்க அன்பை அள்ளி தந்தீர், உமக்கு நன்றியப்பா. பேர் சொல்லி அழைத்தீர், உமக்கு நன்றியப்பா. உங்க அன்பை அள்ளி தந்தீர், உமக்கு நன்றியப்பா. என்னை வாளாக்காமல் தலையாக்கினீர், என்னை கீழாக்காமல் மேலாக்கினீர். என்னை வாளாக்காமல் தலையாக்கினீர், என்னை கீழாக்காமல் மேலாக்கினீர். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா. ஆமே. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. வெண்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இருப்பு தாழ்பா
தாழ்பால்கள் முறித்து விட்டீரே, வெங்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இருப்பு தாழ்பால்கள் முறித்து விட்டீரே. நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே, அநாதி பாசத்தால் நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே, அநாதி பாசத்தால் நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார், நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. பரலோகில் என்னையும் நீர் கொண்டு செல்லுவீர், பிதாவின் மகிமையில் என்னை உட்கார வைப்பீர். பரலோகில் என்னையும் நீர் கொண்டு செல்லுவீர், பிதாவின் மகிமையில் என்னை உட்கார வைப்பீர். நோய்களும் இல்லை, சாபப்பேயும் அங்கில்லை, பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்திடுவீர். நோய்களும் இல்லை, சாபப்பேயும் அங்கில்லை, பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்திடுவார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார், நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி எஸ். அவர் செய்த நன்மை நினைத்து சொல்லுவோமா முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, 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 நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. வெங்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இருப்பு தாழ்பால்கள் முறித்து விட்டீரே. சொல்லுங்க, வெங்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இருப்பு தாழ்பால்கள் முறித்து விட்டீரே. நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே, அநாதி பாசத்தால் நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே, அநாதி பாசத்தால் நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார், நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. ஆமே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியு
கர்த்தருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டு இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்பட்டு அதிலிருந்து நல்ல பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவர், வல்ல தேவன் அவர், நல்ல தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்கள் நோயிலிருந்து விடுதலை தந்து, பாவத்திலிருந்து விடுதலை தந்து, சாபத்திலிருந்து விடுதலை தந்து, பரலோகத்துக்கு பாத்திரமான பிள்ளைகளாய், பரலோகத்துக்கு தகுதியான பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து நிறுத்தி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. மட்டும் மாயமை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். கேட்க போற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தார். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருந்து இரவெல்லாம் பாதுகாத்து பராமரித்து இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே சோத்திரம் நாம் தியானிக்கப் போகிறது எலிசாவின் மெத்தையில் 7 விதமான நன்மைகள். எலிசாவின் மெத்தையில் 7 விதமான நன்மைகள், அல்லது எலிசாவின் மேல் வீட்டில் 7 விதமான நன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சார், இந்த வசனங்களை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசியுங்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றார். அல்லேலூயா. அந்த அருமையான எலிசா வாழ்ந்த காலங்களிலே அவருக்கு வீடு தேடி வாடகைக்காக வீடு விட அவர் அலையலை. இன்றைக்கி நம்மளாம் அலையிறோம், ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அன்னைக்கு எலிசா எந்த வீட்டையும் தேடி போகலை, அந்த வீட்டில் போய் அவரை வாடகைக்கு கேட்கவும் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க, அந்த கனபொருந்திய ஸ்திரீ அவளாக நேசித்து அந்த ஊழியக்கார தீர்க்கதரிசி என்று அறிந்து அவர் என்ன செய்திருக்கிறாள், தன்னுடைய புருஷனிடத்திலே பரிந்து பேசுகிறாள். என்ன பேசுகிறாள் பாருங்கள். அடிக்கடி வந்து போகிற இவரை நான் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதனால் இவருக்கு நாம் ஒரு மேல் வீட்டில் ஒரு சிறிய அறையை நம்ம கட்டி கொடுப்போம் என்று சொல்லி அந்த சிறிய அறையை அவளுக்கு கட்டி கொடுக்கறதற்கு, எலிசாவுக்கு கட்டி கொடுப்பதற்கு புருஷனும் மனைவியும் சேர்ந்து ஒரு அறையை உண்டு பண்ணுகிறார்கள். கவனியுங்கள், தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டுமானால், தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் ஒரு மனம் தேவை. ஒரு மனம், அதுதான் நறுமணமாக மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த கனமுருந்திய ஸ்திரியும் புருஷனும் குழந்தை இல்லாதிருந்தும்
அவர்கள் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவன் சொல்றதை இவர் கேட்கிறார், இவர் சொல்றதை அவன் கேட்கிறார். எப்படி பாருங்கள், மாறி மாறி அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனப்பாட்டில் கடந்து வந்தார்கள். அப்போ இவர்கள் ஒரு மனப்பாட்டில் கடந்து வந்ததுனால தான், இவர்கள் ஒரு மனமாய் இருந்ததுனால தான் இப்போ பாருங்க, எலிசா ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறான். சில குடும்பங்களில் புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரு மனமே இருக்காது. அதனால் அடுத்தவங்களை பார்த்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்க நிதானிக்கிற அந்த அறிவும் இருக்காது. அதனால் இங்கே எலிசா ஒரு பரிசுத்தவான் என்று கண்டு கொண்டதற்கு இந்த குடும்பத்தில் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, புருஷன் மனைவிக்குள் ஒரு மனம் இருந்தது. எலிசா அவருடைய கண்களுக்கு பரிசுத்தவானாய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கண்களில் ஒவ்வொருத்தரும் எப்படி அகப்படுறாங்கன்னு நம்ம இருதயத்துக்கே நமக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரோடு உள்ள அந்த பழக்கங்கள், ஒவ்வொருத்தரோடும் உள்ள அந்த நெருக்கங்கள், ஒவ்வொருத்தரோடும் இருக்கிற அந்த உறவுகள் ஆரம்பத்தில் நமக்கு எப்படி படுகிறதோ அதுதான் கடைசி வரையும் அந்த பழக்கம் வந்துவிடும். ஆகவே ஆரம்பத்தில் இருந்து எலிசாவை ஒரு பரிசுத்தவானாகவே அவள் கண்டு கொண்டிருந்தால் அந்த கடைசி வரையும் சோத்திரம் குடும்பத்திலே அவர்கள் ஒருமனமாய் இருந்தபடியினால், குடும்பத்திலே அவர் சந்தோஷமாய் இருந்தபடியினால், குடும்பத்திலே அவர்கள் இருவரும் நிம்மதியாய் இருந்தபடியினால், இப்போ பாருங்க, எலிசா ஒரு பரிசுத்தவான் என்று கண்டு அவரை போய் என்ன செய்கிறார், கனப்படுத்துகிறார்கள். அடிக்கடி போகிற இவருக்கு நம்முடைய மேல் வீட்டில் ஒரு அறையை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி, சிறிய அறையை உண்டு பண்ணுவோம்னு சொல்லி புருஷன் மனைவி 2 பேரும் தீர்மானம் செய்கிறார்கள். தீர்மானம் செய்து அவருக்கு ஒரு அறையை உண்டு பண்ணுகிறார்கள். பாருங்கள், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. என்ன சொன்னார், மெத்தை, சூரியமையால் வீட்டில் இருக்கிற அந்த மெத்தை இருக்குது. அந்த மெத்தை எதை குறிக்கிறது என்றால் ஒரு நல்ல ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு சோத்திரம் இன்னைக்கு மெஜாரிட்டியாக அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க நிரூபிக்கிறதற்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. என்னவென்றால், ஜெப வாழ்க்கை எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த மனிதர்கள் தான் உண்மையாக ஆண்டவருக்காக வாழ முடியும், ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்தையும் சகிக்க முடியும், செய்ய முடியும். ஆனால் ஜெபம் இல்லாத எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, கண்டுக்கவும் முடியாது, அந்த பெயரை வாங்க முடியாது. இன்னைக்கு நான் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைக்கிறேன் என்று சொன்னால் அதில் உள்ள எவ்வளோ பெரிய அதிசயங்கள், அவன் எப்படியெல்லாம் பாடுபட்டிருந்தா அந்த கீர்த்தி புகழ்ச்சி அவங்க அடைஞ்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல மெத்தை என்பது ஒரு ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருக்கும் ஜெபம் என்கிற ஒரு காரியம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஜெபத்தை இந்த நாட்களில் அசட்டை பண்ணுகிற ஒரு பெரிய கூட்டத்தை திருச்சபைகளில் பார்க்கிறோம். அதனால் திருச்சபை வளர முடியாது, குடும்பங்கள் வளர முடியாது, சபை வளராது. எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ஆவியில் பலப்படவே முடியாது, ஆண்டவருக்குள்ளே வளரவும் முடியாது. ஜெப வாழ்க்கை இருக்கிறவங்க மாத்திரம்தான் கிறிஸ்துக்குள்ளே வளர முடியுமே தவிர, ஜெபிக்காத எந்த மனுஷனும் கர்த்தருக்கே தேவையில்லாத மனுஷன்தான். அவனை கொண்டு ஒரு காரியமும் செய்ய முடியாது. வேதாமத்தில் நாம் பார்க்கும்போது ஜெபிக்கிறவர்கள் தான் ஆண்டவரோடு நடந்திருக்கிறார்கள், ஜெபிக்கிறவர்கள் தான் ஆண்டவரோடு பேசியிருக்கிறார்கள், ஜெபிக்கிறவர்கள் தான் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றியிருக்கிறார்கள், ஜெபிக்கிறவர்கள் தான் தேவ சித்தத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே ஜெபிக்கிறவர்கள் தான் கடைசி நேரம் வரையும் ஆண்டவருக்காக தன் ஜீவனை பணைய வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் பரலோகத்திலும் பரதேசிலும் இன்னைக்கு தங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜெபிக்காத எந்த மனுஷனும் ஆண்டவருக்கண்டு எதையும் செய்ய முடியாது. அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறது, அது அவன் ஒரு பெயராக தான் இருக்கலாம் தவிர அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. உண்மையான கிறிஸ்தவன் ஜெபிக்கிற கிறிஸ்தவன், ஜெபிக்கிற மகன்தான் அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறான். ஆகவே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்று சொல்கிறது எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலம் ஜெபிக்கிற ஒரு காலம், ஜெப தேவைகள் நிறைந்த ஒரு காலம், ஜெப மேகம் எழும்புகிற ஒரு காலம், ஜெப மேகம் எல்லா இடங்களையும் பரவலாய் இறங்கி வருகிற ஒரு காலம். ஜெப மேகம் எங்கே இல்லையோ அங்க ஆண்டவருடைய பாதுகாவல் இல்லை, அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை. ஆகவே ஜெபிக்கிற ஒரு சபைதான் இன்னைக்கு தேவனுக்கு தேவை. இந்த கால வேளையிலே இன்னைக்கு எத்தனை சபைகள் திறந்திருக்கிறது யோசித்து பாருங்கள். ஜெபங்களுக்கு சபைகள் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜெபங்களுக்கு மனித கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு தேசத்தில் ஒரு நல்ல கிரியை பார்க்க முடியல, நல்ல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. சோத்திரம், இன்னைக்கு ஜெபங்கள் பெயரளவில் நடக்கிறது. ஆகவே ஜெபத்தில் ஒரு வேண்மை இல்லை, சோத்திரம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, ஒரு அடையாளம் இல்லை. இன்னைக்கு எவ்வளோ ஜெபிச்சாலும், அன்னைக்கு எலியா ஒரு வார்த்தை தான் சொன்னார், 3
வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாது இருந்தது, பனி பெய்யாது இருந்தது. அதே எலியா திரும்ப ஜெபிக்கிறார் பாருங்க அந்த மழைக்காக. அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு உடனே வானத்தை திறக்கிறாரு, மழை பனியை திறக்கிறாரு. யோசித்து பாருங்க, அன்னைக்கு கேட்கப்படுகிற அந்த ஜெபம் இன்னைக்கு ஏன் கேட்கப்படலை? இன்னைக்கு ஒரு கொரோனா வந்துச்சு, அந்த கொரோனாவை எத்தனை பேரால தடுத்து நிறுத்த முடிஞ்சது? எவ்வளோ பரிசுத்தவான்கள் தீர்க்கர்கள் எல்லாம் இருக்கும்போது என்ன நடந்தது? ஆனால் எந்த ஜெபமும் கேட்கப்படவில்லை. ஜெபம் என்று சொல்லுகிற அநேக விஷயங்களில் ஜெபம் இப்போ அடிபட்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல மனுஷனாக ஜெபிக்கிற அந்த அனுபவங்கள் நிறைய இடத்துல இல்லை. சில பேர் நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட வேற விஷயங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, அதனால் அந்த ஜெபம் போய் சேர முடியல. சில பேர் ஜெபிக்கவே இல்லை, என்ன செய்கிறாங்க? ஜெப வாழ்க்கையில் ஓட்ட விட்டுட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? ஏதோ பெயரளவில் ஒரு ஊழியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெபிக்கிறவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்களை சத்துரு என்ன செய்கிறான்? கட்டி வைத்திருக்கிறான். ஆகவே இன்றைக்கி ஜெபம் தேசத்தில் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. இன்றைக்கி போராடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் தெரியவில்லை. சோத்திரம். பாருங்கள், ஜெபம் என்றாலே அருவருப்பாய் எண்ணுகிற ஒரு கூட்டம் ஊழியக்காரர்களே இன்றைக்கி அப்படி இருக்கிறார்கள். சோத்திரம். பாருங்கள், சோத்திரம். இந்த கடந்த நாட்களிலே அரியலூர் மாவட்டத்திலே ஒரு முழங்காலித்த மறுரூப ஜெபம் என்று வைத்திருந்தோம். நல்ல அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. என்பிஎனும் இந்த முழங்காலித்த மறுரூப ஜெபம்ங்கிற ஜெயங்கொண்டத்தின் மூலமாக இந்த ஜெபம் நடந்து வருகிறது மாவட்டங்கள் தோறும். அந்த ஜெபத்தில் பயங்கரமான ஜெபம். அதுக்கு முந்தின மாதத்திலே இன்னொருத்தர் அந்த ஜெபத்தை வேற ஒரு ஜெபத்தை வைத்திருந்தார். அதில் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஊழியக்காரர் வந்தார். உடனே அந்த ஊழியக்காரர் தான் ஜெபிக்க பெரிய சத்தியம்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது, ஆனாலும் பப்ளிசிட்டி பாட்டு பாடுற ஒரு ஊழியக்காரர் வந்தார். உடனே அந்த கூட்டத்தில் ஊழியர்கள் ரொம்ப பொறுப்பெடுத்து எல்லாருக்கும் சொல்லி பாருங்கள், ஒரு சாட்டர்டே ஆனால் எல்லாரையும் அங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வருந்தி சாப்பாட்டுக்கு சரி பண்ணணும், நீங்கள் எத்தனை பேர் வரீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் ஃபோன் பண்ணி நிறைய பேரை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அந்த ஐக்கியத்தின் தலைவர்கள் பயங்கரமாக வேலை செஞ்சு எல்லா இடங்கள்ல இருந்தும் நிறைய ஊழியர்களை அன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த மாதம் தான் இந்த முழங்காலித்த ஜெபம் நடக்குது. என்பிஎன் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னு தெரியும். முழங்காலித்தத்தில் 3 மணி நேரம் முழங்காலியே நின்று ஜெபிக்கிற ஜெபம், பயங்கரமான ஜெபம். எங்கேயுமே இப்படிப்பட்ட ஜெபங்கள் நடக்காத ஒரு காரியம்தான் இந்த ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபம் அந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அத்தனை ஊழியர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது, அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கேள்விப்படாத ஒரு சில ஊழியர்கள் தான் அங்கே வந்தார்களே தவிர கேள்விப்பட்டவர்கள் ஒருவரும் அந்த இடத்துல வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் இன்னைக்கு யாருக்கும் பிடிக்கிறதில்லை. சோத்ரா, ஹல்லேலூயா. இதுல எங்க மாவட்டம் 100% வீக்னஸ். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நம்மோடும் கை கோக்க மாட்டாங்க, அவங்களும் ஜெபிக்க மாட்டாங்க. போட்டிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எப்படின்னா, நீ ஒரு இரவு ஜெபம் ஏற்படுத்தினா அவங்க ஒரு ஜெபம் ஏற்படுத்துவாங்க, நீ ஒரு முழங்கால் ஜெபம் ஏற்படுத்தினா அவங்க ஒரு முழங்கால் ஜெபம் ஏற்படுத்துவாங்க, நீ ஒரு விசேஷ நாள் ஒரு ஜெபம் ஏற்படுத்தினா அவங்களே ஏற்படுத்துவாங்களே தவிர ஆனால் யாரோடையும் இணைஞ்சு போக மாட்டாங்க. அப்படி ஒரு பரிசுத்தவான்களை கொண்டு நாங்கள் இங்கே நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம். என்ன செய்கிறது? உள்ளதை உள்ளதுன்னா சொல்ல முடியும். ஜெபத்துல கை கோக்காத எவரும் எதுக்கும் தகுதி இல்லாதவர்கள். ஜெபம் என்று சொன்னா என்ன அநியாயமா, அக்கிரமா? ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவங்களோடு ஏன் கை கோக்க முடியல? வேதம் என்ன சொல்லுகிறது? அழுகிறவங்களோட அழு. பலவீனம் வந்துருச்சான், பேய் வந்துருச்சான், என்னென்னமோ பிரச்சனை வந்துருச்சான், அந்த காரியம் இருந்துதான் இந்த காரியம் இருந்துதான். ஜெபத்துக்கு மாத்திரம் உனக்கு எல்லாம் வரும். ஆனா பாடல் பாடுகிற அதே சாட்டர்டேல தானே பாடல் பாடுகிற ஒருவர் வந்தார். அப்போ வரும்போது ஒன்றுமே இல்லை பாருங்க. எல்லாரும் அன்னைக்கு வந்து உட்காந்துருந்தாங்க. நானும் போயிருந்தேன் உபவாச ஜெபத்தோடு. என்ன பண்ணுறது, அந்த பாஸ்டர் ரொம்ப வருந்தி 3 முறை கூப்பிட்டார். சோத்திரம். 3 முறை ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடுறாரு. பாஸ்டர், வராமல் இருந்துடாதீங்க, உங்கள் சபையிலேருந்து எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணணும் என்று சொல்லி இங்கேயும் சாப்பாடு தான் போட்டாங்க. சோத்திரம். அதை அங்கே பயன்படுத்தலை. இன்னைக்கெல்லாம் பயங்கரமான ஊழியர்கள் உருவாயிட்டாங்க. பட்சபாதம் பண்ணுகிறவர்கள், முகஸ்தூதி பண்ணுகிறவர்கள், ஆளுக்கேற்றபடி வாழ்கிறவர்கள் இன்னைக்கெல்லாம் உருவாயிட்டாங்க. இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி எந்த இடத்துக்கு போக போகிறது என்று பாருங்கள். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த ஜெப வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேணும். ஜெபிக்கணும். ஜெப அனுபவம் இல்லாத சபைகள் சில பேர் நான் ஜெபம் பண்றேன் பண்ணாங்க, ஆனால் யாரு கூடயும் ஒருமனப்பட மாட்டாங்க. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அழுகிறவர்களோட அழு. இந்த காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ எந்த இடத்துல அன்பு கூற போற?
சோத்திர. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு சபையில் வச்சிருக்கலாமே என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்க. ஆக யாருக்குள்ளேயும் இவங்க ஒருமனப்பட மாட்டாங்க. இவங்களை கர்த்தர் தூக்கிக்கிட்டு போக வருவாராம். இவங்களுக்கு பேர் வஞ்சிக்கப்பட்டவர்கள். வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஜெபிக்க தெரியாதவர்கள். சோத்திரம். ஏதோ பேருக்கு ஊழியத்துக்கு வந்துட்டோம், ஜெபிங்க. பேருக்கு ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு ஒரு காரியத்தை வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். தேசத்திற்காக திறப்பில் நிற்கும்போது நான் அவனோடு சேர மாட்டேன், நான் இவனோடு சேர மாட்டேன். இது உங்கள் தாத்தா வீட்டு சொத்தாது. சோத்திரம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அவமதிக்கிற அனுபவம், கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிற அனுபவம், என்ன காரியங்கள் தேசத்தை விட்டு மாறணும் கர்த்தருடைய பிள்ளையே. சோத்திரம். ஜெபிக்கிறவங்களோடு கை கோக்க முடியாத ஒரு அவலமான நிலைமை இந்த மாவட்டத்தில் ஊறிச்சு. சோத்திரம். அதே சபையில் அந்த தேவ மனிதர் பெரிய ஒரு ஊழியத்தை செய்கிறார். சோத்திரம். பெரிய ஊழியத்தை செய்கிறார். இன்னைக்கு 40 பேர் பைபிள் காலேஜ் அவங்கள்ட்ட படிக்கிறாங்க. சோத்திரம். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. நடக்கிற ஊழியர் கூட்டங்களில் அடிக்கடி வந்து நேரம் கிடைக்கும் போது வந்து கலந்து கொள்ளுகிறார். அவர் ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர், பல இடங்களில் கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துகிறார். அவர் இந்த ஜெபத்தை நேசித்து இந்த ஜெபம் எங்கள் சபையில் வைங்கள் என்று சொல்லி அந்த ஜெபங்களை வைக்கும்போது எத்தனை பேர் கனம் பண்ணணும் பாருங்க. அதை உதாசனப்படுத்தி விட்டு அந்த ஜெபங்களை அப்படியாக செய்திருக்கிறார்கள். இது எவ்வளோ ஜெபிக்கிறவங்களோட கை கோக்கவும் மாட்டாங்க. எது நல்ல ஜெபம், எது எப்படிப்பட்ட ஜெபம்னு பகுத்தறிவும் இல்லை. ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் அநேக பரிசுத்தவான்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? ஜோசுவா, இந்த ஜெபம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் எனக்கு பயனுள்ளதாய் மாற்றிட்டார். அனுபவமிக்க 50 வருஷம் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் மனவருந்தி சொன்னார், இந்த ஜெபம் இவ்வளோ மகிமையாக இருக்கிறது, எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஜெபத்தை நாங்கள் காண்பதற்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி அந்த ஜெபத்தில் அவர் கலந்து கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். ஜெபிக்கிற ஜெபம் உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறது? எல்லாரோடும் இணைஞ்சு ஜெபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாரோடும் இணைஞ்சு ஜெபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஜெபிக்க வைக்கிறீங்களா? ஸ்தோத்திர. ஜெபத்தை கெடுக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நல்ல ஜெபம், ஜெபிக்கிறவங்களோட ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே தேசத்தில் பரவலாக பல ஜெபங்கள் நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம். ஜெபம் எதுவோ அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். போட்டி, பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களே, நீங்கள் செய்கிற அட்டூழியத்துக்கு ஒரு நாள் தேவன் தண்டனையோடு வருவார். அவனவன் கிரியைகளின்படி நான் நினைக்கும் பலன் அவர் கூட வந்துட்டே இருக்கு. காத்துருங்க. மக்களை எச்சரிக்கிற, ஆனால் ஊழியக்காரன் இப்போ சரியில்லை. ஊழியக்காரர்கள் யாரோடு இணைந்து செயல்பட மாட்டாங்க. அவனவன் தன் இச்சையின்படி ஊழியத்தை செய்கிறானே தவிர யாரோடு இணைய மாட்டாங்க, யாரோடு ஒருமனமாக இருக்க மாட்டாங்க, யாரோடு ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. என்ன ஊழியம் பண்ற? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? உன்னை நீயே வஞ்சித்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். நீ சுயநலக்காரனாய் உனக்கு தானே உன் ஃபேமிலிக்காக நீ ஊழியம் பண்ற. சோத்ரா. நீ செய்கிற ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். அவர் யார் தெரியுமா? சர்வலோகாதிபதி. அப்ப அவருடைய பிள்ளை யாரு? நீ சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்துல நிக்கிற அபிஷேகம் பெற்ற நீ உனக்கு சொந்தம் அல்ல, உன் ஊழியத்திற்கு சொந்தம் அல்ல. நீ எம்பெருமானாகிய இயேசுவின் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு நீ சொந்தமானவன். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் இந்த உலகத்துக்கு வேணும். உன்னுடைய ஜெபம் பரவலா சபைகளுக்கு வேணும், இந்த தேசத்துக்கு வேணும். ஸ்தோத்திரம். வீட்டுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணிக்கிறதுக்காக கர்த்தர் ஒன்று ஊழியத்தை கொண்டு வந்தாரு. ஸ்தோத்திரம். தேசத்துல திறப்புல நிற்கணும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஜெபம் இல்லாத ஒரு அனுபவத்தை வரவேற்காதீங்க. சுயநலக்காரர்கள் பிஸ்னஸ் பண்ற மாதிரி சபையா நியமிச்சு வர காசை நீ சாப்பிட்டுக்கிட்டு, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக எதையும் செய்யாம, தேசத்துக்காக எதையும் செய்யாம நீ செய்கிற அந்த ஊழியம் குற்றமுள்ள ஊழியம். ஹல்லேலூயா. வருகிறதுல எல்லாருக்கும் நீ பங்கிட வேண்டும். சோதரா. மிஷினரிகளுக்கு பங்கிட வேண்டும். ஆலையில் மற்ற ஊழியங்களுக்கு பங்கிட வேண்டும். ஆலை ஏழைகளுக்கு பங்கிட வேண்டும். சோதரா. நீ மாத்திரம் சாப்பிட்றதுக்கு அல்ல ஊழியம், நீ மாத்திரம் கொண்டு போறதுக்கு அல்ல ஊழியம். ஸ்தோத்திர. ஊழியம் என்றால் பொதுவானது. ஊழியத்திற்கு வரும்போதே உன் சுயத்தை அழிச்சிட்டு தான் வரணும், சுய காரியங்களை எரிஞ்சிட்டு தான் வரணும். ஊழியத்துக்கு என்னைக்கு கால் வச்சமோ அன்னையிலிருந்து நீ எல்லாருக்கும் சொந்தம்.
சோத்திர சிறுமைப்பட்டவர்களுக்கு நீ சொந்தம், கைவிடப்பட்டவர்களுக்கு சொந்தம், அடிபட்டவர்களுக்கு சொந்தம், கடினமான பாதையில் போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொந்தம், வியாதி உள்ளவர்களுக்கு சொந்தம், தேசத்துக்கு சொந்தம். நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல, நீ தேசத்துக்கு வேணும். அதனால ஜெபம் என்று சொல்லுகிறது நமக்கு முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், எலிசா தன்னுடைய நலனுக்காக எதையும் அந்த ஸ்திரீனிடத்தில் வாங்கவில்லை. அந்த குடும்பமே ஒரு அறையை உண்டு பண்ணி அவருக்கு கொடுக்கிறார்கள் மெத்தையில். அந்த மெத்தையில் ஹல்லேலூயா, மெத்தை என்பது ஒரு ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. ஜெபத்தில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு சற்று யோசித்து பார்ப்போம். அடுத்தது பாருங்க, அதில் அவள் என்ன சொல்லுகிறாள்? மெத்தையில் ஒரு சிறிய அறையை என்ன செய்வோம், உண்டு பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். மெத்தை என்பது ஒரு ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது என்று நான் சொன்னேன். அது மாத்திரமில்லை, ஒரு சிறிய அறையை கட்டினால் அந்த சிறிய அறை என்பது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும், எலிசாவினுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு இருந்ததை இந்த ஸ்திரீ கண்டாள். அந்த கட்டுப்பாட்டை தான் அவள் என்ன சொல்கிறாள், அவள் கட்டுப்பாடு உள்ளவர் என்று சொல்லி அந்த சிறிய அறையை உண்டு பண்ணினார். அவர் ஒரு அறையில் தங்குவதை விரும்புகிறார் என்று சொல்லி அந்த அறையை உண்டு பண்ணுகிறார். அந்த அறை என்று சொல்லுகிறது ஒரு கட்டுப்பாட்டை குறிக்கிறது. திருச்சபையில் எதுக்கு நம்ம இருக்கிறோம்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். ஊழியக்காரலாம் எதுக்கு இருக்கிறோம்னா எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். கட்டுப்பாடு என்று சொல்லும்போது நம்ம எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்கிறது கட்டுப்பாடு இல்லை, எல்லாரையும் வேதனைப்படுத்துகிறது கட்டுப்பாடு இல்லை, எல்லாரையும் திட்டுகிறது கட்டுப்பாடு இல்லை, எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிறது கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடு என்று சொல்லுவோம் பரிசுத்த வாழ்க்கையில் நீ கட்டுப்பாடாக இருக்கணும். சோதர தேவ சித்தம் செய்கிறதுல கட்டுப்பாடாக இருக்கணும், அடுத்தவங்க விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். இப்படி எல்லா விஷயங்களையும் நீ கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்கணும். அதனால தான் ஒரு சிறிய அறை உண்டு பண்ணப்படுகிறது, ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இருக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் பாட்டுலாம் பாடுறோம், என்ன பாடுறோம்? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறா. இஷ்டம் போல வாழ்வதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். இஷ்டம் போல வளர்வதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். அல்லேலூயா. அந்த கட்டுப்பாடு என்று சொல்லும்போது இஷ்டம் போல அலைகிற ஒரு அலைச்சல். எனக்கு அநேக ஊழியர்கள் இப்போ அப்படி தான் இஷ்டம் போல அலைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு விசுவாசிகள் கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்படுத்தினா உடனே இன்னொரு சமயத்தை ஆகுவாங்க. சில விசுவாசிகளுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு, ஒரு கட்டுப்பாடே கிடையாது. சோத்திரம், கட்டுப்பாடு இல்லாமல் சமசபையாக ஏறி இறங்குற சில ஊழியர்கள் விசுவாசிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்தாபனத்தில் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு ஸ்தாபனத்தில் இருப்பாங்க. இவ்வளோ ஒரு கட்டுப்பாடு இல்லாதவர்கள். சோத்திரம், பார்த்தீங்களா? இந்த மாதிரி நபரை வச்சு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? ஒரு குடும்பத்தில் கூட சில மனைவிகள் கட்டுப்பாடு இல்லாமல் தான் அலைகிறாங்க, சில புருஷர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் தான் அலைகிறாங்க. என்ன பண்ணுறது? குடும்பம் எப்படி கட்டப்படுறது? ஒரு கட்டுப்பாடு இல்லாத குடும்பம். சோதர, புருஷன் சம்பாதிச்சுட்டு வரதான் ஒழுங்காக வச்சு காப்பாற்ற தெரியாத மனைவிமார்கள் எவ்வளோ குடும்பத்தில் இருக்காங்க. கிடைக்கிற காசை நல்லா சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ செய்கிறதுக்கு புருஷனால் முடியறதில்ல. தண்ணி வண்டியாக இருக்கான், எப்போ பார்த்தாலும் தண்ணி போட்டு வர்றதுதான் அவன் வேலை. சோத்திரம், நேற்று கேள்விப்பட்ட ஒரு பையன், ஒரு மக குடிகாரனா புருஷனை செம்மையாக அடிச்சு விட்டான். அப்பனை செம்மையாக அடிச்சிருக்கான். வேற என்ன பண்ணுறது? சோத்திர, தகப்பன் இன்னைக்கு புள்ள கையால் அடி வாங்குறான். ஏன்? கட்டுப்பாடு இல்லை. எப்போ பார்த்தாலும் தண்ணி வண்டி இறந்தா என்னதான் பண்ணுறது? கண்டவும் முடியுமா? வாங்கிக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. புள்ள தானே அடித்தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பெற்றோரை கை நீட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? ஸ்தோத்திர, இவன் இன்னைக்கு குடிச்சிட்டு பயங்கரமாக ஸ்தோத்திர உள்ள காசெல்லாம் கொண்டு போய் சாராய கடையில் கொடுத்தா. ஸ்தோத்திரம், பொருள் வாங்கிட்டு வாடான்னா கொண்டு போய் சாராயம் குடிச்சிட்டான். பார்த்தா பையன் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கிறான். ஏன் அப்படி அடிக்கிறான்? யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது? ஸ்தோத்திரம், ஏன் இந்த சண்டை வருது? காரணம் என்ன? கட்டுப்பாடு கிடையாது. இஷ்டம் போல வாழ்கிறவனுக்கு முடிவெல்லாம் இப்படி தான். இஷ்டம் போல வாழக்கூடாது. ஊழியக்காரங்கெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். ஊழியக்காரங்க ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே தான் இருக்கணும். நீ தலைலாம் கிடையாது, தலை இயேசு கிறிஸ்து தான்.
சில பேர் சொல்கிறது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தலை, அதனால் நாங்கள் எவனுக்கும் கட்டுப்பட மாட்டோம்னு சொல்லி சில பேர் அலைகிறாங்க. அவங்க அலையிட்டோம், அவங்க முடிவு எப்படி இருக்குன்னு அப்புறம் பொறுத்து வந்து பாருங்கள். ஆனால் ஒரு நல்ல ஊழியக்காரன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும், ஒரு தலைமைக்கு கீழே தான் இருக்கணும். அவன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கட்டும். சோத்திரம் டிஜே தினகரன் ஐயாலாம் இருக்கிற அந்த காலங்களில் சுந்தரம் பாஷக்கிட்ட அவ்வளோ கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழுவார். அவர் அடிக்கடி சுந்தரம் பாஷை சந்தித்து நல்லா ஜெபிச்சு கொள்வார், நல்லா ஜெபித்து கொள்வார். இன்றைக்கும் அப்படி தான் பரிசுத்தவான்கள் முக்கியஸ்தர்கள்லாம் செய்கிறாங்க. கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களாம் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதான் கிடையாது. அவங்க உலகத்தில் கட்டுப்பாடு இல்லாதவங்க மாதிரி உங்கள் பார்வைக்கு தெரியுது. ஆனால் அவங்க ரகசிய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு ஊழியக்காருக்கு கீழே தான் இருக்காங்க. அந்த ஊழியக்காரை மதிக்கிறாங்க, அந்த ஊழியக்காருக்கு ஆப்ரிங் கொடுக்குறாங்க, தசோபாகம் செலுத்துகிறாங்க. செலுத்தி அந்த ஊழியக்காருக்கு கீழே தான் இன்றைக்கி எத்தனையோ பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனால் அதை மனசில் வச்சு இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கோம், அவங்க யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க தாங்க ராஜான்னு நினைக்கிறாங்க, அவங்க தான் மந்திரி நினைக்கிறாங்கன்னு. அதான் இல்லை, நீ அடுத்தவங்களை குறை சொல்லி ஏமாந்து போகிற. சோத்திரம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவங்க அநேக தேவதாசர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சில ஊழியர்களை கனமாக நடத்துகிறாங்க. அந்த கனமாக அந்த ஊழியர்களை எண்ணி அவங்களிடத்துல போய் ஜெபிச்சுக்கிறாங்க. சோத்திரம் அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்கள்ட்ட போய் ஜெபிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு உலகமே உலகத்துக்கே இவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறவங்க. ஆனால் இவங்க ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களா இருக்கிறாங்க. தெரியுங்களா? இது நடக்குது. எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் ரகசியமாக சில ஊழியரிடத்தில் போய் ஜெபித்து வருகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, சோத்திரம் என்னிடத்திலும் கூட அநேக தேவதாசர்கள் இன்றைக்கும் ஜெபித்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விசேஷம் என்றால் எங்களை அழைத்து ஜெபித்து கொள்கிற எத்தனையோ தேவதாசர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரகசியமாக இந்த ஜெபங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே யாரையும் நம்ம கட்டுப்பாடு இல்லாதவங்க நினைக்க முடியாது. ஆனாலும் ஒரு சிலரை நாம் பார்க்கும்போது யார் கூடயுமே லிங்க் இருக்க மாட்டாங்க, யார் கூடயுமே ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, அதை நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற மக்களும் ஊழியக்காரனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். ஊழியக்காரன் சொல்லுகிறத நீங்கள் கேட்டு தான் நடக்கணும். அதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் கட்டுப்பாடு இல்லாதவங்களாம் உலகத்தில் இருந்தோம். ஆனால் சபைக்குள்ளே வரும்போது கட்டுப்பாடு உள்ளவங்களாக இருக்கணும். அதை தான் அந்த சிறிய அறையை உண்டு பண்ணி கொடுப்போன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஊழியர்கள் விசுவாச மக்களும் எல்லா இடத்துலையும் கட்டுப்பாடு உள்ளவங்களாக வாழ்ந்து காட்டணும். உன்னுடைய வார்த்தை கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். சோத்திரம் நம்மை பார்த்து ஒரு ஊழியக்காரர் சொல்லணும், அவர் நான் கிழிச்ச கோட்டில் இந்த ஊழியக்காரன் நிற்பான்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம உருவாகணும். என்றைக்கும் என்னை நடத்துகிற ஊழியக்காரர்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சோத்திரம் இப்போ அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நான் அவங்க இருக்கிறேன். இன்றைக்கே அவங்கள பார்த்து என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய ஊழிய பாதையில் கர்த்தர் இதை செய்ய சொல்கிறாருன்னு சொன்னாங்கன்னா நான் அப்படியே கிளம்பி வந்துடுவேன். எதையும் நான் பார்க்க மாட்டேன், எதையும் நான் கேட்க மாட்டேன். அப்படி நடத்திக்காரங்களுக்கு நான் முழு மரியாதையை நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். சோத்திரம் ஆண்டவரால் மாத்திரம்தான் அவங்க நம்ம வழி நடத்த முடியுமே தவிர நம்ம யாரும் ஈஸியாக வழி நடத்த முடியாது. அந்த ஒரு அபிஷேகம் உள்ளவங்க தான் நம்ம வழி நடத்துவாங்க. அதனால் அப்படிப்பட்ட வழி நடத்துதலுக்கு நாம் உரியவர்களாக இருக்க வேண்டும், மாறக்கூடாது. சில பேர் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லாமல் இருக்காங்க. அவங்க எதுலேயும் சேராதவங்க. அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர்றது சிரமம். ஏன்னா ஊழியக்காரனோடு எந்த ஒரு ஐக்கியம் இல்லாத எந்த சபையில் இருக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும், எந்த கிளை ஊழியக்காரனாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் தனிப்பட்ட ஆளுக்கு யாருக்கும் கொடுப்பதாக இல்லை. ஒரு கட்டுப்பாடு உள்ளவங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம். தனிப்பட்ட முறையில் நீயா வாழ்ந்து, நீயா பிறந்து, நீயா செத்து, நீயா அங்கே பரலோகம் போகலான்னு நினைக்காதீங்க. அப்படி போக முடியாது. மோசேக்கு பின்னாடி தான் சிலர் போகலாம், இயேசுவாவுக்கு பின்னாடி தான் சிலர் போகலாம், சில பரிசுத்தவான்களுக்கு பின்னாடி தான் அநேகர் போகலாம். தானாலும் அங்கே போக முடியாது. ஆண்டவர் இன்றைக்கும் சபைகளுக்கு ஒரு தூதனை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த தூதர்கள் வழியாக தான் நாம் பரலோகம் போக முடியும் என்பதை சந்தேகமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, மூன்றாவது விஷயம் என்ன என்று பார்த்தால், அங்கே சொல்லுகிறார் கட்டில் ஒன்று ஏற்படுத்தலாம் என்று சொல்லி. நல்ல கவனிங்கள். அந்த ரூமில் ஒரு கட்டில் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தோடு காணப்படுகிற ஒரு அனுபவம். மூன்றாவது, எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தோடு காணப்படுகிற ஒரு அனுபவம் தான் அந்த கட்டிலை குறிக்கிறது. அந்த கட்டிலில் போனால் அந்த ரூமில் போய் நல்லா நிம்மதியாக கொஞ்சம் தூங்கலாம், பார்த்தீங்களா, நிம்மதியாக படுத்து உறங்கலாம். அந்த மாதிரி ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த ஸ்தோத்திரம் கட்டிலை குறிக்கிறது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு தூக்கம் இல்லைன்னு அழுகுறாங்க தெரியுமா? நான் எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு தூக்கம் இல்லையே. நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், எனக்கு தூக்கம் இல்லைங்க. நடுராத்திரிலாம் நான் எந்திரிச்சிடுறாங்க, எனக்கு 3 மணிக்கு தாங்க தூக்கம் வருது. ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஒரு பன்னீர்செல்வம்னு ஒரு ஐயா இருந்தார், ஒரு ஆசிரியர். அவர்
கும்பகோணத்தில் ஸ்தோத்திரம் ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் அவர் அலமின் ஸ்கூலில் வந்து அவர் ஆசிரியராக இருந்தார். அப்போ நாங்கள் கிரைசிங் ஸ்கூலில் நாங்கள் இருப்பேன். அப்போ வாசல்லலாம் அடிக்கடி அவரை பார்ப்பேன், போவார். ஸ்தோத்திரம். ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டார். சர்ச்சுக்கு வந்ததும் நான் கேட்டேன், ஐயா எப்படி இருக்கீங்க? நான் உங்களை அடிக்கடி ரோட்டில் பார்ப்பேன், இப்போ எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன விஷயமா வந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது அற்புதம் நடக்கணும்னு வந்தீங்களா? அப்படிலாம் சொல்லி ஒரு நாள் கேட்டேன். அப்போ சொன்னார், ஆமாம் மாஸ்டர், ஆமாம் பிரதர், நான் இப்போ நான் ட்ரைனிங்கில் இருந்தேன். அப்போ வந்து அவர் சொன்னார், ஆமாம் பிரதர், நான் வந்து எதுக்கு வந்தேன்னு சொன்னால், எனக்கு தூக்கம் இருக்காது இரவில். எனக்கு ஒரு 4 மணி வாக்கில் தான் எனக்கு தூக்கம் வரும். அது வரைக்கும் நான் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நீங்கள் அடிக்கடி இவங்க ஜெபங்கள் நடக்கிறது, கூட்டங்கள் நடக்கிறதுலாம் நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் பக்கத்தில் அநேகர் வந்து சொன்னாங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு போங்களேன், ஜெபிங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்தோம். அப்படி இங்கே வந்ததுனால இப்போ நான் சர்ச்சுக்கு வந்த பிறகு தான் நான் நிம்மதியாக தூங்குறேன் பிரதர் அப்படின்னாரு. இது வரைக்கும் ஒரு தூங்கலையா, ஒரு ஆசிரியர், அவர் சொன்ன சாட்சி. வாழ்க்கையில் தூக்கமில்லாத ஒரு மனுஷன், ஆனால் சபைக்கு வந்தாரா, ஞானஸ்நானம் எடுத்தாரா, அன்னையிலேருந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சாரா, தூக்கம் நல்லா வந்துச்சு. ஒரு அலையிலே சொல்லுவோமா? பார்த்தீங்களா? சோத்திரம். எலிசாவின் வாழ்க்கையில் அந்த அறை, எலிசாவினுடைய மெத்தை, எலிசாவினுடைய மெத்தையில் இருக்கிற அந்த வீடு எவ்வளோ அருமையான வீடு பாருங்கள். அந்த வீட்டில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்கிறது. அந்த சமாதானத்தோடு படுத்துக்கொள்கிற ஒரு அனுபவத்தை அந்த எலிசாவுக்கு தேவன் கொடுத்தார். வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டவரோடு சமாதானமாக இருக்கணும். அப்போ தான் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு என்ன செய்வாங்க? சமாதானமாவார்கள் இருக்கு. அதே மாதிரி தான் எலிசாவுடைய வாழ்க்கையில் சமாதானத்தின் தேவன் அங்கே குடியிருந்தார். 4வதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், மேஜை என்கிற அந்த காரியம் ஆண்டவரோடு ஏற்படுத்தும் ஐக்கியத்தை குறிக்கிறது. நல்ல கவனிங்க. 4வது விஷயம் எதை குறிக்கிறது? மேஜை ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு நல்ல ஐக்கியம் இருக்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவரோடு எத்தனை பேர் நம்ம ஐக்கியமாக இருக்கோம்? சொல்லுங்க. நம்முடைய ஐக்கியம் எப்பெல்லாம் வெளிப்படுகிறது? ஸ்தோத்திரம். காலையில் கர்த்தரை தொழுது கொள்கிறோமா? அல்லது மதிய நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறோமா? அல்லது நேரம் வந்த பொழுது கர்த்தரை துதிச்சு மயப்படுத்துகிறோமா? நம்முடைய ஐக்கியம் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். எத்தனை காலங்களில் நம்ம ஜெபிச்சு ஆண்டவரை மயப்படுத்துகிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஜெப அனுபவம்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு தனி ஜெபம் கிடையாது. தனியாக போய் நீங்கள் சில அறையில் போய் பாருங்கள். சில பேரெல்லாம் ஸ்தோத்திரம் கிடைக்கிற நேரத்தெல்லாம் செல்லுலேயும் தூக்கத்திலையும் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தாகணும். ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம், எப்போதும் நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்கணும்னு சொல்கிறாரு. எந்த நேரத்தில் ஆவியானவரை ஜெபிக்க எவராரோ அந்த நேரத்தில் நீ ஜெபிக்கணும். நீ வேலைக்கு போகலாம், நீ பல வேலைகளை செய்யலாம். வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனாலும் நீ ஜெபிக்கிற அந்த ஜெப ஐக்கியம், உங்ககிட்ட எத்தனை ஜெபம் இருக்குது? தனி ஜெபம் எப்போல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க? ஸ்தோத்திரம். நான் நினச்சா காலையில் பண்ணுவேன், இல்லைன்னா ராத்திரி பண்ணுவேன். இதான் ஜெப வாழ்க்கையா? ஸ்தோத்திரம். உன்னை கொண்டு ஆண்டவர் ஆபத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆவியானவரை நடத்துகிறாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் காலையில் மாத்திரம்தான் ஆண்டவரை தேடணும்னு சொல்லுவாரா? ஸ்தோத்திரம். அல்லது காலையில் கூட ஜெபம் கிடையாது பாருங்க. சில பேர் காலையில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. காலையில் தேடி வர்றது ரொம்ப முக்கியம்தான். வந்து என்ன பண்ணுவாங்க? பிரசங்கம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்தோத்திரம் வசனம் கேட்பாங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் ஜெபிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். எப்பயாவது யாராவது சிலர் முழங்காலில் நின்று சில ஜெபங்களை பண்ணுவாங்க. சிலர் அப்படியே வசனத்தை கேட்டுட்டு இப்போ எந்திரிச்சு போயிடுவாங்க பாருங்கள். அப்போ ஆராதனைக்கும் ஒழுங்காக வர மாட்டாங்க. இப்போ எங்கள் கூட்டத்திலே ஒரு சில கூட்டம் இருக்குது. எப்படின்னா அந்த ஆராதனை நேரத்துக்கும் ஒழுங்காக வர மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆராதனை முடிய போகிற நேரத்துக்கு வந்து உட்காருவாங்க. இப்போ என்ன பிரசங்கம் முடிஞ்சா உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க. இது வந்து காலை ஜெபம் கிடையாது, காலை பிரசங்கத்துக்கு மாத்திரம் வருது. வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறோம். அடுத்த ஜெபம் நடக்கும் பாருங்க. பிரசங்கத்துக்கு அப்புறம் ஒரு ஜெபம் நடக்குது. அந்த ஜெபத்துக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பெரியவர்கள், ரொம்ப வயதில் மூத்தவர்கள், ரொம்ப பாடு உள்ளவர்கள். மீதியெல்லாம் ஒரு இளிச்சவாய்ங்க, மட்டமானவங்க. இவங்க தான் ரொம்ப அறிவு உள்ளவங்க. உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்படியும் சில கூட்டம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு ஜெபிக்க தெரியாத அனுபவங்கள், தேவனோடு ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு அனுபவங்கள். வசனம் கேட்டால் பத்தாது, வசனத்தை கேட்டால் அதுபடி வாழவும் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே சோதனம் இப்படி ஆண்டவர் வந்து ஒரு மேஜை ஏற்படுத்தி அங்கே ஒரு நல்ல ஐக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், நாற்காலி. ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறதை அமர்ந்திருந்து என்ன செய்து பார்க்கிற அனுபவம். சோதனம். நானே தேவன் என்று அமர்ந்திருந்து ஆண்டவரை என்ன செய்யணும்? நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள அமர்ந்து இருந்துதான் ஆகணும். பொறுமையாக இருக்கணும்.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சகோதரர், எங்க அமரணுமோ வேத வாசிக்கிற நேரத்துல வேத வாசிக்கணும், அமர்ந்திருந்து ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கணும். இன்னைக்கு எங்கேயும் போகாத உட்காரணும், வேலை வரும், கர்த்தர் கொண்டு வருவார். இது ஆவியானவர் நடத்துகிறது. சில நேரங்களில் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு வெளில போகக்கூடாம்பார், நீங்கே போகக்கூடாது இன்னைக்குன்றார். சரி ஆண்டவரே போகலன்னு சொல்லுவேன். சோதரன் ஒரு நாள் நான் எழும்பி போகலான்னு போனேன், போக முடியல, போகாத அப்படின்னாரு. நான் போகலை. இருந்து பார்த்தா முக்கியமான கெஸ்ட் அன்னைக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு அவங்கள கனப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ தான் தெரிஞ்சது, நான் போயிருந்தேன்னா சாதாரணமாக போயிருப்பேன், ஆனால் இன்னைக்கு இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியாமல் போயிருக்கோம், விஷயங்கள் பேச முடியாமல் போயிருக்கும் என்று சொல்லி வருத்தப்பட்டேன். சோதரன் அல்லேலூயா. சில இடங்களுக்கு போனால் போயிடணும். நேற்று ஒரு கெஸ்ட்டு என்னை பார்க்க வந்தார். பார்க்க வரேன்னு முதல் நாளே ஃபோன் பண்ணிட்டார். பெரிய ஊழியக்காரர், மிஷினரி, வரேன்னு சொன்னார். சரி வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு காலையில் ஒரு 9:30 மணி வரைக்கும் பார்த்தேன், வரல. நான் வெளியில் ஒரு ஸ்தோத்திர கூட்டத்துக்காக கிளம்பி போயிட்டேன். ஆனால் அங்கே என்னன்னா ஐயோ அவர் வந்துருப்பாங்க என்னன்னு தெரியலேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஸ்தோத்திர கூட்டத்தில் போய் அந்த கூட்டத்துக்கு உண்டான காரியத்தை பார்த்துட்டேன். அவர் இங்கே வந்த பிறகு இங்கே உள்ளவங்க தான் அவரை தட்டி விட்டு கொஞ்சம் இருங்க ஐயா வந்துடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. இங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஒன்றுமே சொல்லலை, அவரை அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் பாவம் வந்துட்டு போயிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்க வந்தார். சோதரன் ஒரு டாக்டர், அவர் பார்க்க வந்திருக்கிறாரு. அவரை பார்க்க முடியாமல் போச்சு. அவர் உடனே 1:30 மணிக்கு, நாங்கள் 1 மணிக்கு இங்கே வந்துட்டேன். அதுக்குள்ளே அவங்க கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டாங்க. அப்புறம் 2 மணிக்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் பாஸ்டர்ன்றார். என்னையா நீங்கள் இருந்திருக்கலாமே, நீங்கள் தங்கின இடம் தானே, நீங்கள் இருந்திருக்கலாமே, நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். அது இங்கே உள்ளவங்க சரியாக அவரை லீட் பண்ணல. சோதரன் சிஸ்டர் உள்ளே இருந்திருக்காங்க, அதையும் அவங்களுக்கு காட்டி கொடுக்காம வந்தவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி அல்லேலூயா. சரி, இப்படி தான் என்ன பண்ணுறது, சில இடங்களில் நம்ம மாட்டிக்கிறோம். சோதரன் அந்த மாதிரி கனப்படுத்த வேண்டியவங்களை கனப்படுத்த முடியாமல் போயிடும். அதனால் அமர்ந்திருக்கணும். கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்துட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறவளாக இருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு அந்த ரூமில் வைக்கிறாங்க. குத்து விளக்கு என்று சொல்லுகிறது தேவனுடைய உலாவுகிற அனுபவங்கள். கர்த்தரோடு இருக்கணும், எங்கே இருந்தாலும் நம்ம கர்த்தரோடு இருக்கணும். குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும், குடும்பத்திலையும், ஊழியத்திலையும் அவர் இருக்கிறாரா, அவர் நடக்கிறாரா, அவர் வாழ்கிறாரா, இதை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். அவரே உலாவுகிறவராக இருக்கிறார். நம்ம குடும்பங்களில், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்ம தொழிலில், நம்ம ஜெப வாழ்க்கையில், நம்ம அந்தரங்க ஜீவியத்தில் இயேசு வாழ்கிறாரா, அவர் நம்மோடு கூட வராரா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பரிசீலனை பண்ணணும். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, அவர் குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மிலே உலாவி அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் நமக்குள்ள உலாவி வருகிறாரா, யோசித்து பாருங்கள். 6வது விஷயம், 7வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? சோத்திர கதவு அங்கே என்று சொல்லும் பொழுது, அந்த ரூமுக்கு ஒரு கதவு போடுறாங்க. அந்த கதவு என்று சொல்லும்போது ஆண்டவரோடு தனித்து நடக்கிற அனுபவங்கள், அல்லது ஸ்தோத்திர திறப்பில் நிற்கிற ஒரு அனுபவங்கள். சோத்திர திறப்பில் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம நிற்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துக்கு திறப்பில் எத்தனை பேர் நிற்கிறோம்? ஒரு சபையில் திறப்புக்கு எத்தனை பேர் நிற்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம காவலாளியாக இருக்கிறோம்? இந்த தேசம் உன்னை நம்பி இருக்கிறது. ஆண்டவர் உன்னை நம்பி ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை நம்பி ஒரு சிறுபிள்ளை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை நம்பி ஒரு வாலிபர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை நம்பி ஒரு சபை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை நம்பி ஆண்டவர் கனமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நீ திறப்பில் நிற்கிறாயா? சோத்திர இன்னைக்கு நீ திறப்பில் தான் நிற்கிறியா? சோத்திர கதவை அடைக்கத்தக்க ஒருவனை, அந்த ஓட்டை அடைக்கத்தக்க ஒருவனை ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல உன்னை பார்க்க முடியுமா? அந்த இடத்துல உன்னை பார்க்க முடியுமா? அல்ல சுயநலக்காரனா உன் இஷ்டத்துப்படி வாழ நினைக்கிறியா? அது சாபமான வாழ்க்கை. உன் இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை சாபமான வாழ்க்கை. உன் சுயத்தை நீ விரும்பக்கூடாது. நீ கர்த்தருக்காக வாழ்கிறவங்களா இருக்கணும். சோத்திரம் பாருங்கள், 7 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மெத்தையில் இருக்கிற அறையில் நம்ம பார்க்குறோம். எலிசாவின் மெத்தையில் 7 விதமான நன்மைகள். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க. எலிசாவின் மெத்தையில் 7 விதமான நன்மைகள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. எலிசாவின் மெத்தையில் 7 விதமான நன்மைகள். அந்த 7 விதமான நன்மைகள் என்ன? முதல், மெத்தை என்பது
ஒரு ஜெபம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த வீட்டில் மேலறையில் ஒரு சிறிய அறை என்று சொல்லுவது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அறை என்று சொல்லுவது கட்டுப்பாடான வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? அட வாயை திறந்து சொல்லுங்க. கட்டுப்பாடான வாழ்க்கை. மூன்றாவது கட்டில் என்று சொல்லுவது எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமாய் இருக்குதல். அல்லேலூயா, சோத்திரம். மேஜை என்று சொல்லுவது ஆண்டவரோடு ஏற்படும் ஐக்கியத்தை குறிக்கிறது. நாற்காலி என்று சொல்லுவது அவர் உங்களுக்காக செய்ய போகிறதை அமர்ந்திருந்து பார்க்க அனுபவத்தை குறிக்கிறது. குத்து விளக்கு என்று சொல்லுவது சொல்லுங்க பார்க்கலாம். குத்து விளக்கு என்று சொல்லுவது ஸ்தோத்திரம், குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிற தேவனை, வெளிச்சம் கொடுக்கிற தேவனை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். கதவு என்று சொல்லுகிறது நாம் திறப்பில் நிற்கிற அனுபவத்தை குறிக்கிறது. பார்த்தீங்களா? 7 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த கால வேளையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எலிசாவின் மெத்தையில் 7 விதமான நன்மைகள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, முகாந்தரம் இல்லாமல் எதையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர மாட்டீங்க. நீங்கள் சொல்லித்தந்த எல்லாவற்றையும் நாங்கள் மனசில் வச்சு சிந்திச்சு உங்களுக்காக வாழ ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு தந்து இந்த கால வேளையில் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணோம். கன மகிமையெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you. God bless you. God bless you.